சூரத்துல் பக்ரா வசனம் 94, 95, 96. அல்லாஹ்விடம் இருக்கின்ற மறுமை இல்லம் மற்ற மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே உரியது என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இறந்து போக ஆசைப்படுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அவர்களின் கரங்கள் தேடிக்கொண்ட தீவினையின் காரணத்தால் ஒருபோதும் அதை அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன். நபியே, மற்ற மக்களை விட இன்னும் சொல்வதானால் இணை கற்பித்தவர்களை விட வாழ்வதற்கு பேராசை உடையவர்களாக அவர்களை நீர் காண்பீர். அவர்களில் ஒருவர் தமக்கு 1000 ஆண்டுகள் வாழ்நாள் தரப்பட வேண்டுமென விரும்புவார். அவ்வாறு ஆயுள் வழங்கப்படுவது வேதனையிலிருந்து அவரை தடுக்கக்கூடியதாக இல்லை. அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து வேதக்காரர்களிடம் பின்வரும் தகவலை கூறிவிடுமாறு ஆணையிடுகின்றான். அல்லாஹ்விடம் இருக்கின்ற மறுமை இல்லம் மற்ற மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே உரியது என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இறந்து போக ஆசைப்படுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அதாவது, நம் இரு பிரிவினர்களில் யார் பொய்யரோ அவருக்கு எதிராக மரணத்தை அழையுங்கள் என்று கூறுமாறு பணித்துள்ளான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவ்வாறு செய்ய அவர்கள் மறுத்துவிட்டனர். இதையே அவர்களின் கைகள் தேடிக்கொண்ட தீவினையின் காரணத்தால் ஒருபோதும் அதை அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது, இது தொடர்பாக அவர்களுக்கு உள்ள அறிவையும் அதை அவர்கள் நிராகரிப்பதையும் அல்லாஹ் அறிவான். இவ்வாறு அல்லாஹ் சொன்ன நாளில் அவர்கள் மட்டும் இறப்பதற்கு ஆசைப்பட்டிருந்தால் பூமியிலுள்ள அனைத்து யூதர்களும் ஒருவர் விடாமல் மடிந்து போயிருப்பார்கள். இறக்க ஆசைப்படுங்கள், இறந்து போக ஆசைப்படுங்கள் என்பதற்கு இறப்பை கோருங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கமளித்தார்கள். இதை லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, யூதர்கள் இறப்பதற்கு ஆசைப்பட்டிருந்தால் அனைவரும் மூச்சு திணறி இறந்து போயிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யூதர்கள் மட்டும் இறப்பதற்கு ஆசைப்பட்டிருந்தால் உடனே மடிந்து போயிருப்பார்கள். நரகத்தில் தம் இருப்பிடங்களை கண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சாப அழைப்பு பிரமாணம் செய்ய அவர்கள் போயிருந்தால் குடும்பத்தாரையும் செல்வத்தையும் இழந்து திரும்பியிருப்பார்கள். இதை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். இந்த வசனத்திற்கு நிகரான வசனம் ஒன்று அல் ஜுமுஆ என்னும் 62வது அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த வசனமாவது, யூதர்களே, மற்ற மக்கள் அன்றி நீங்கள் மட்டுமே அல்லாஹ்வின் நேசர்கள் என்று நீங்கள் கருதி அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இறப்பதற்கு ஆசைப்படுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அவர்களின் கரங்கள் தேடிக்கொண்ட தீவினையின் காரணத்தால் அதை ஒருபோதும் அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன். அந்த யூதர்கள் தாமே அல்லாஹ்வின் புதல்வர்கள் என்றும் அவனுடைய நேசர்கள் என்றும் எப்பொழுதும் கருதினார்களோ, மேலும் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருப்பவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று எப்பொழுது கூறினார்களோ அப்பொழுதே முஸ்லிம்கள் மற்றும் யூதர்கள் ஆகிய இரு பிரிவினர்களில் யார் பொய்யர்களோ அவர்களுக்கு எதிராக சாப அழைப்பு பிரமாணம் செய்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் அதிலிருந்து நழுவிவிட்டனர். அப்பொழுதே அநியாயக்காரர்கள் அவர்கள்தான் என்பதை அனைவரும் அறிந்து கொண்டனர். ஏனெனில் அவர்கள் தமது நிலையில் உறுதியானவர்களாக இருந்திருந்தால் அதற்கு முன் வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கிய போது அவர்கள் பொய்யர்கள் என்பது தெளிவாகிவிட்டது. சாப அழைப்பு பிரமாணம். அவ்வாறுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நஜ்ரான் பகுதியை சேர்ந்த கிறிஸ்துவ குழுவினருக்கும் இடையே ஒருமுறை வாக்குவாதம் நடந்தது.
அப்பொழுது அந்த கிறிஸ்துவ குழுவினருக்கு எதிரான ஆதாரத்தை நிலைநிறுத்திய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களை சாப அழைப்பு பிரமாணம் செய்யுமாறு அழைப்பு விடுத்தார்கள். அதுவும் அவர்களின் வற்புறுத்தலுக்கும் பிடிவாதத்திற்கும் பின்பே அவ்வாறு அழைத்தார்கள். இது தொடர்பாக அல்லாஹ் பின்வருமாறு கூறியுள்ளான். நபியே, அவர்களிடம் நீர் கூறுவீராக, வாருங்கள், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களைச் சேர்ந்தோரையும் உங்களைச் சேர்ந்தோரையும் அழைப்போம். பின்பு உருக்கமாக பிரார்த்தித்து பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் நிலவ கேட்போம். இதை கண்ட கிறிஸ்தவர்கள் தமக்குள், இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் இந்த நபியோடு சாப அழைப்பு பிரமாணம் செய்தால் உங்களில் யாரும் கண் சிமிட்டும் நேரம் கூட உயிர் பிழைத்திருக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த நேரத்தில்தான் சமாதானத்திற்கு இணங்கிய அவர்கள் வேறு வழியின்றி தாமாகவே முன்வந்து வரி செலுத்தினர். ஆக இந்த வசனத்தின் பொருளாவது, யூதர்களே, மற்ற மக்களன்றி நீங்கள்தான் அல்லாஹ்வின் நேசர்கள், நீங்கள்தான் அல்லாஹ்வின் புதல்வர்கள், பிரியர்கள், நீங்கள்தான் சொர்க்கவாசிகள், உங்களைத் தவிர மற்ற அனைவரும் நரகவாசிகள் என்றெல்லாம் நீங்கள் நம்பினால் அதற்காக சாப அழைப்பு பிரமாணம் செய்யுங்கள். நீங்கள் அல்லது உங்கள் எதிர்பிரிவினர் ஆகிய இருவரில் யார் பொய்யர்களோ அவர்களுக்கு எதிராக சாபமிடுங்கள். அவ்வாறு சாப அழைப்பு பிரமாணம் செய்வது பொய்யனை பூண்டோடு அழித்துவிடும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு யூதர்களிடம் தெரிவிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வசனத்தில் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். இதை யூதர்கள் தெளிவாக விளங்கி இது உண்மைதான் என்பதை புரிந்து கொண்ட போது அவர்கள் சாப அழைப்பு பிரமாணம் செய்வதிலிருந்து விலகி கொண்டனர். ஏனெனில் தாம் பொய் கூறுகின்றோம், இட்டு கட்டுகின்றோம், உண்மையை மறைக்கின்றோம், அதாவது நம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்வதைப் போன்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்திருந்தும் கூட அவர்களின் தன்மைகளை மறைக்கின்றோம் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் தாம் பொய்யர்கள், வழி தவறியவர்கள், பிடிவாதக்காரர்கள் என்பதை அறிந்திருந்தனர். அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபங்கள் மறுமை நாள் வரை தொடரட்டுமாக. இந்த சாப அழைப்பு பிரமாணத்தை தான் இங்கு ஆசைப்படுதல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையாளராக இருக்கும் ஒவ்வொருவரும் தம்முடன் விதண்டாவாதம் செய்யும் பொய்யரை இறைவன் அழித்துவிட்டால் என்ன என்றே விரும்புவார். அதிலும் குறிப்பாக தமது உண்மையை விளக்கவும் அதை வெளிப்படுத்தவும் அவரிடம் ஆதாரம் இருந்துவிட்டால் நிச்சயம் அவர் அவ்வாறு விரும்பவே செய்வார். சாப அழைப்பு பிரமாணம் என்பது மரணத்துடன் தொடர்புடையதாகும். ஏனெனில் வாழ்க்கை என்பது யூதர்களை பொறுத்த மட்டில் ஒரு பெரும் விஷயமாகும். இதற்கு காரணம் இறப்புக்கு பிறகு தமக்கு கிடைக்கவிருக்கும் தீய புகலிடத்தை பற்றி அவர்கள் அறிந்திருந்ததுதான். இதனாலேயே அவர்களின் கரங்கள் தேடிய தீவினையின் காரணத்தால் ஒருபோதும் அதை அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன் ஆவான். நபியே, உயிர் வாழ்வதன் மீது பேராசை உடையவர்களாக அவர்களை நீர் காண்பீர் என்று அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது நீண்ட ஆயுளின் மீது பேராசை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மறுமையில் தமக்கு கிடைக்க உள்ள தீய புகலிடத்தையும் அல்லாஹ்விடம் தாம் சந்திக்க போகின்ற மோசமான முடிவையும் அவர்கள் அறிந்திருந்ததே இதற்கு காரணமாகும். ஏனெனில் இவ்வுலக வாழ்க்கை இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு சிறையாகவும் இறை மறுப்பாளருக்கு ஒரு சொர்க்கமாகவும் விளங்குகிறது. ஆகவே யூதர்கள் தம்மால் இயன்றவரை மறுமை நிலையை தாமதப்படுத்தவே விரும்புவார்கள். அதிலிருந்து தப்பிக்க என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் அவர்கள் கையாளவே செய்வார்கள். வேதமே அருளப்பெறாத இணை வைப்பாளர்களை விடவும் அதிகமான இவ்வுலக வாழ்க்கை மீது அவர்களுக்கு பேராசை உண்டு. பொதுவாக எல்லா மனிதர்களை விடவும், குறிப்பாக இணை வைப்பாளர்களை விடவும் யூதர்கள் உயிரின் மீது பேராசைப்படுவார்கள். இது முதலில் பொதுவானதை கூறிவிட்டு பின்னர் அப்பொதுமையில் அடங்கும் குறிப்பிட்டதை
குறிப்பிடும் வகையைச் சேர்ந்ததாகும். இவ்வசனம் குறித்து ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நயவஞ்சகன்தான் மக்களிலேயே உயிர் மீது அதிக பேராசை உள்ளவன் ஆவான். இன்னும் இணை வைப்பாளர்களை விடவும் பேராசை உள்ளவன் ஆவான். அடுத்து அவர்களில் ஒருவர் தமக்கு 1000 ஆண்டுகள் வாழ்நாளாக தரப்பட வேண்டுமென விரும்புவார் என அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அந்த யூதர்களில் ஒருவர் தாம் 1000 ஆண்டுகள் உயிரோடு வாழ வேண்டும் என்று விரும்புவார். அவ்வாறு ஆயுள் வழங்கப்படுவது வேதனையிலிருந்து அவரை தடுக்கக்கூடியதாக இல்லை என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அவ்வாறு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டாலும் அவர் வேதனையிலிருந்து தப்ப முடியாது. இணை வைப்பாளர்கள் இறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நம்புவதில்லை. அதனால் நீண்ட காலம் இவ்வுலகில் வாழ வேண்டும் என அவர்கள் விரும்புவது இயற்கையே. ஆனால் யூதர்கள் மறுமையை நம்பக்கூடியவர்கள். தங்களுக்கு உள்ள வேத அறிவை அவர்கள் பாழ்படுத்தியதன் காரணத்தால் மறுமையில் தங்களுக்கு ஏற்படவிருக்கும் இழிவை அவர்கள் அறிந்தே உள்ளனர். எனவே மறுமையைக் கண்டு அவர்கள் அஞ்சி உலகத்தில் அதிக நாட்கள் வாழ வேண்டும் என்று பேராசைப்படுகிறார்கள். ஆயினும் அதிக நாள் வாழ்வதால் அவர்கள் வேதனையிலிருந்து தப்பிவிட முடியாது. அடுத்து அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் என்று 3வது வசனம் கூறுகின்றது. அதாவது தன்னுடைய அடியார்கள் செய்கின்ற நன்மையையும் தீமையையும் அல்லாஹ் பார்க்கின்றான், அவற்றை அறிகின்றான். ஒவ்வொருவருக்கும் அவரின் செயலுக்கான பிரதிபலனை பின்னர் வழங்குவான்.